நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சேர்த்து வைக்கணும்? பணத்தை சேர்த்து வைக்கணுமா? இல்ல, புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும். அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? நேர்மையா இருக்கிறது எப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுக்கணும். அதை பத்தின ஒரு கதைய உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். குரல் வழியில் உங்களுடன் இணைந்திருப்பது ரசூல் பீவி. வாங்க கதைக்குள்ள போகலாம். பொதுப்பணித்துறை ஊழியராயிருந்து ஓய்வு பெற்றவர் பச்சை தண்ணி பத்மநாபன். ஊழல் புறையோடி போன ஒரு துறையில் பச்சை தண்ணீர் கூட அடுத்தவரிடம் கேட்டு வாங்கி குடிக்க மாட்டாராம் பத்மநாபன். அதனால் அவருக்கு சக ஊழியர்களால் கிண்டலாக சூட்டப்பட்ட பட்ட பெயர்தான் பச்சை தண்ணி பத்மநாபன். ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் வீழ்ந்தவர் தனது உயிர் பிரிய போகிறது என்பதை அறிந்து தனது பிள்ளைகளை அழைத்தார். இறைவா, என் பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு போகிறேன், நீதான் அவர்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவர் பிள்ளைகளிடம், நான் எப்படி வாழ்ந்தேன் என்று உங்களுக்கு தெரியும். நீங்களும் எந்த சூழலிலும் நீதி தவறாமல் தேவைகளை சுருக்கி கொண்டு நேர்மையாய் வாழ்ந்து என் பெயரை காப்பாற்ற வேண்டும் என்று நான் தழுத்தழுக்க சொன்னார். 2 மகன்களும் அமைதியுடன் கேட்டுக்கொண்டிருக்க கடைசி மகள் பிரியா மட்டும் கோபத்தில் வெடித்தாள். பிரியா கல்லூரி 1ஆம் ஆண்டு படித்து வருகிறாள். அவள் விரும்பிய கல்லூரியில் கூட அவளை சேர்க்க வழியின்றி ஏதோ அரசு உதவி பெறும் கல்லூரியில்தான் பத்மநாபனால் சேர்க்க முடிந்தது. அதுவே அவளுக்கு கோபம். அப்பா, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நையா பைசா கூட இல்லாம நீங்க இப்போ எங்களை விட்டு போறது எங்க துரதிர்ஷ்டம். உங்களை என்னால பின்பற்ற முடியாது, உங்க அறிவுரைகளையும் கேட்க முடியாது. ஊழல் பேர்வழிகள், ஊழல் பெருச்சாளிகள் என்று நீங்கள் கூறியவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு குழந்தைகளுக்கு பல தலைமுறைகள் சொத்து சேர்த்துட்டு போயிருக்காங்க. ஆனா நாம இருக்க இந்த வீடு வாடகை வீடு தான். சாரி, நேர்மையா இருந்து நாங்க பட்டதெல்லாம் உங்களை என்னால பின்பற்ற முடியாது. நாங்க எங்க வழிய பாத்துக்கிறோம் என்றாள். அவளை உற்று நோக்கியபடி பரிதாபமாக பார்த்த அந்த ஜீவனின் உயிர் அடுத்த சில நிமிடங்களில் பிரிந்தது. காலங்கள் உருண்டன. கல்லூரி படிப்பை எப்படியோ தட்டு தடுமாறி முடித்த பிரியா ஒரு புகழ்பெற்ற கட்டுமான நிறுவன பணிக்கு அப்ளை செய்து நேர்முக தேர்வுக்கு சென்றாள். அந்த பணிக்கு தேவையான தகுதியுடைய நபரை ஏற்கனவே பேனல் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து விட்டாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இன்டர்வியூவை நடத்தி கொண்டிருந்தனர். பேனல் மெம்பர்களும் மத்தியில் அந்நிறுவனத்தின் எம்டியும் அமர்ந்திருந்தார். பிரியாவின் முறை வந்ததும் உள்ளே அழைக்கப்பட்டாள். அவளது ரெசியூமை பார்த்த பேனல் மெம்பர் ஒருவர், உங்க அப்பா மிஸ்டர் பத்மநாபன் பொதுப்பணித்துறையிலிருந்து ஓய்வு பெற்றவரா என்றார். ஆமா சார். உடனே எம்டி நிமிர்ந்து உட்கார்ந்தார். பிரியாவை நோக்கி கேள்வியை வீசினார். உங்க அப்பாவுக்கு பச்சை தண்ணி பத்மநாபங்கிற பேர் உண்டா? ஆமா சார் என்றால் சற்று நெளிந்தபடி. ஓ, நீங்க அவரோட டாக்டரா? இந்த காலத்துல அவரை மாதிரி மனுஷங்களை பார்க்க முடியாதுமா. இந்த கம்பெனி இன்னைக்கு இந்த அளவு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு அவரும் ஒரு காரணம். கடலூர்ல இருக்கும்போது நான் 15 வருஷத்துக்கு முன்ன கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஒண்ணுக்கு டெண்டர் அப்ளை பண்ணியிருந்தேன். என்னை விட அதிகமான பணம் போட்டு நிறைய டெண்டர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் எவ்வளவோ லஞ்சம் தரதா சொன்னாலும் உங்க அப்பா அதுக்கெல்லாம் ஆசைப்படாம, அவங்க மிரட்டலுக்கெல்லாம் மசியாம அந்த கான்ட்ராக்ட முறைப்படி எனக்கு ஒதுக்கினார். அன்னைக்கு மட்டும் அவர் அந்த கான்ட்ராக்ட எனக்கு ஒதுக்கலன்னா இன்னைக்கு நான் இல்லை, இந்த கம்பெனியும் இல்லை. ஏன்னா என் சொத்தையெல்லாம் அடமானம் வச்சு கம்பெனி ஆரம்பிச்ச நேரம் அது. அந்த ஒரு கான்ட்ராக்ட் மூலமா தான் எனக்கு நல்ல பேர் கிடைச்சி இந்த துறையில ஒரு பெரிய என்ட்ரி கிடைச்சது. ஆனா அதுக்கு பிறகு உங்க அப்பா வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டார். அவருக்கு என்னோட நன்றி கண்ணனை செலுத்த இதை விட பெரிய வாய்ப்பு கிடைக்காதுமா. யூ ஆர் செலக்டட். நாளைக்கே நீ டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம் என்றார். அந்த நிறுவனத்தின் HR பிரிவில் தலைமை அதிகாரியாக பிரியாவுக்கு வேலை கிடைத்தது. அலுவலகம் வந்து செல்ல ஒரு 2 வீலர் வாங்கி தந்தார்கள். PF, இன்சென்டிவ், ரெண்ட் அலவன்ஸ் என பல சலுகைகள். கனவிலும் பிரியா எதிர்பார்க்காத ஒரு வேலை. 2 ஆண்டுகள் சென்றன. பிரியா பணியிடத்தில் நல்ல பெயர் எடுத்தாள். இதற்கிடையே அவர்கள் சிங்கப்பூர் கிளை அலுவலகத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தவர் வேலையை ராஜினாமா செய்துவிட அங்கு தலைமை பொறுப்புக்கு தகுதியான ஆள் தேவைப்பட்டார். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒன்று கூடி விவாதித்து பிரியாவையே சிங்கப்பூர் பிரிவுக்கு தலைமை பொறுப்பில் நியமிப்பது என முடிவானது.
மாதம் 10 லட்சம் ரூபாய் சம்பளம், கம்பெனி சார்பாக ஒரு கார், அபார்ட்மெண்ட் என அத்தனை வசதிகளும் அவளுக்கு கிடைத்தன. கடுமையாக உழைத்து சிங்கப்பூர் நிறுவனத்தின் லாபத்தை பன்மடங்கு அதிகரிக்க செய்தாள் பிரியா. அவளை லோக்கல் பிசினஸ் பத்திரிகை ஒன்று பேட்டி கண்டது. உங்கள் வெற்றிக்கு காரணம் என்ன என்று கருதுகிறீர்கள்? கேள்வி கேட்கப்பட்டதுமே பிரியா உடைந்து அழலானாள். இது எல்லாம் என் அப்பா எனக்கு போட்ட பிச்சை. அவர் மறைந்த பிறகுதான் நான் உணர்ந்தேன். பொருளாதார ரீதியாக அவர் ஏழையாக மறைந்தாலும் ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் நாணயத்திலும் அவர் கோடீஸ்வரராக மறைந்தார். அதுக்கு ஏன் இப்ப இவ்வளவு நாள் கழிச்சு அழுறீங்க? என் அப்பா இறக்கும் தருவாயில் அவர் நேர்மைக்காக அவரை நான் அவமதித்தேன். என் அப்பாவின் ஆன்மா என்னை மன்னிக்கும் என்று நம்புகிறேன். இன்று நான் இருக்கும் நிலைக்கு வர நான் எதுவும் செய்யவில்லை. அவர் கஷ்டப்பட்டு அல்லும் பகலும் பலவித தியாகங்களுக்கு இடையே போட்ட பாதையில் நான் சுலபமாக நடந்து வந்து விட்டேன். நீங்கள் எப்படி பத்மநாபனை போலவா? உண்மையான நல்ல பெயரை சம்பாதிப்பது என்பது மிக மிக கடினம். அதன் வெகுமதி உடனே வருவதில்லை. ஆனால் அது எவ்வளவு தாமதமாக வருகிறதோ அந்த அளவு நீடித்து நிலைத்து நிற்கும். நேர்மை, நாணயம், ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, தீயவற்றுக்கு அஞ்சுவது, கடவுளின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, இவையெல்லாம் தான் ஒரு மனிதனை முழுமையாக்குகின்றன, கோடீஸ்வரனாகவும் ஆக்குகின்றன. வங்கி கணக்கில் இருக்கும் பணம் அல்ல. உங்கள் குழந்தைகளுக்கு நல்லவற்றை விட்டு செல்லுங்கள். இதைத்தான் அக்காலங்களில் சொன்னார்கள். பிள்ளைகளுக்கு பணம் சேர்ப்பதை விட புண்ணியத்தை சேர்க்க வேண்டும். நேர்மையாக இருப்பதால் கண்ணீர் தான் பரிசு என்று மனம் கலங்காதீர்கள். உங்கள் நேர்மைதான் உங்கள் குடும்பத்தை நிஜமாக காப்பாற்றும். இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதையை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேட்டமைக்கு நன்றிகள் பல. நன்றி, வணக்கம்.